சுழல் முறை சூதாட்டம், சாமானியர்களை சந்திக்கு கொண்டு வரும் சதியாட்டம், கோடிக்கு அதிபதி என்ற ஆசை வார்த்தை, இறுதியில் தெருக்கோடியில் சரணாகதி, MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஒருவருக்கு இருவர், இருவர் 4, 4 8ஆக சேர்வது, இதில் ஒருவர் தன்னுடைய சுய நலத்திற்காக தன் கீழ் வருபவரை முட்டாளாக்கும் மடமை போக்கே இந்த சங்கிலி தொடர் வர்த்தகம். விறுவிறுவென்று விஞ்ஞான வளர்ச்சி ஒரு புறம் இருக்க, விதவிதமான நூதனமாக ஏமாற்றும் போக்கு நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கிறது. படித்தவர்கள் கூட இந்த மாயை வார்த்தைகளுக்கு அடிமைப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவமானப்பட்டு உயிர்களை மாய்த்துக் கொள்ளும் அவலம் தினம் தினம். பணம் இரட்டிப்பாக தருகிறோம், தங்க காசு தருகிறோம், ஒரு தொகைக்கு பல பொருட்கள், இப்படியான போதை ஏற்றும் வாக்குறுதிகள் கடந்த 1978ஆம் ஆண்டு மத்திய அரசின் பேனிங் ஆக்ட் சட்டப்படி தடை செய்யப்பட்டது. அதாவது எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் எளிதான வழியில் சம்பாதிக்கக்கூடிய எவ்விதமான தொழிலாக இருந்தாலும் அது சட்டப்படி தடை செய்யப்பட்டதாகும் என்கிறார் சட்ட நிபுணர் அழகுராமன். இந்த தங்க காசு திட்டம்னு இப்போ ஒன்று நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இப்போ இது புதுசு இல்லை, ஏற்கனவே இது மாதிரி பல விஷயங்கள் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இது கம்பெனிஸ் ஆக்டில் நாங்கள் இதை எங்கள் நிறுவனத்தை பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வேணாலும் கம்பெனி ஆரம்பிக்கலாம். பட் அந்த கம்பெனி என்ன வியாபாரம் செய்யுது, அது ஒரு நல்ல நோக்கத்திற்கான வியாபாரம் இருக்குதா? ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு கள்ளக்கடத்தலோ ஒரு போதைப்பொருள் கடத்தலோ செஞ்சால் எவ்வளோ ஒரு இல்லீகல் ஆக்டோ அதே மாதிரி தான் இதுவும். அந்த அளவுக்கு இல்லாட்டி இது வேற ஒரு விதமான பாதிப்பு தான் இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களால் மக்களுக்கு கிடைக்குங்கிறதுல இது 100% அது உண்மை. ரெண்டாவது, RBI பர்மிஷனில் தான் கோல்டெல்லாம் கொண்டு வந்தோன்னு அவங்க சொல்கிறது RBI பர்மிஷனில் தங்கம் கொண்டு வந்திருக்கலாம். பட் அந்த தங்கமோ அந்த தங்க நாணயமோ எந்த பர்பஸுக்காக பயன்படுது அதை பார்க்கணும். அவங்க அந்த பர்பஸ் ஒரு நியாயமான ஒரு இதுக்காக பயன்படுத்துகிறாங்களா? அது நியாயம் இல்லாத பட்சத்தில் அவங்க செய்யக்கூடிய வியாபாரமும் அவங்க ப்ரமோட் பண்ணுற எல்லாமே இந்த ஸ்கீமுக்கு கீழே வர்றது விச் இஸ் டோட்டலி இது ஒரு இல்லீகல் ஆக்டாக தான் கன்சிடர் பண்ண முடியுங்க. அந்த தங்க காசில் UN ஐநா சபை அங்கீகாரம் பெற்ற நபர்களோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதனால பிற்காலத்தில் இது இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நெட்டில் ஏலம் விட்டிங்கன்னா அதிக விலைக்கு போகும், வில் கெட் மோர் மணி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமான இது ஒரு ஏமாற்று வேலை. ஐக்கிய நாடுகள் சபையில் யார் இப்போ நம்ம போனால் கூட அவங்களோட ஸ்டாம்ப் அன்றைக்கே பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்டாம்பை யூட்டிலைஸ் பண்ணலாம். உலகத்தில் எங்கே வேணாலும் அது உங்கள் முகம் பொறிக்கப்பட்ட ஸ்டாம்ப் எங்கே வேணாலும் போகும். அது மாதிரி தான் இது. ஐக்கிய நாடு அங்கீகாரம் பெற்ற நபர்த்தாலே ஒரு உருவம் அதில் இருக்குங்கிறதுனால அந்த தங்கத்தோட வேல்யூ கூட போகிறதோ குறைய போகிறதோ கிடையாது. தங்கத்தின் மதிப்பு என்ன, அதுதான் அன்றைய நிலவரத்தின் மதிப்புப்படி அது கிடைக்கிறது தான். அதுக்காக இன்றைக்கி நீங்கள் 30,000 கொடுத்து வெறும் 4,000 ரூபாய் மதிப்பான பொருளையோ இல்லை ஒரு 5,000 ரூபாய் பெருமானம் உள்ள தங்கத்தையோ வாங்குறது அப்படிங்கிறது இட்ஸ் a different kind of fraud. மற்றவங்களை ஏமாற்ற திறமை உள்ள நபர்களுக்கு அதனால் லாபம் கிடைச்சதுன்னு சொல்லலாம். மற்றபடி இதில் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது கிடையாது. எப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையோ அப்போவே அது இஸ் நாட் அ ப்ராப்பர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட கன்சிடரேஷன். குவிக் மணி அது வரக்கூடாதுங்க. ஈஸி மணி, ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஈஸி மணி அப்படிங்கிறது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம். தற்பொழுது புயல் என சுனாமி என பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் கோல்ட் குவெஸ்ட் சங்கிலி தொடர் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான பொதுமக்களை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்திருக்கிறது. இது கோல்டு குவெஸ்ட், ஆனால் ஓல்டு வெஸ்ட். கடந்த 2003ஆம் ஆண்டே போலீசாரால் கைது செய்யப்பட்டு சில யுக்திகளை கையாண்டு வெளியில் வந்திருக்கிறது கோல்டு குவெஸ்ட் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் தலைவர் விஜய் ஈஸ்வரன். யார் இந்த ஈஸ்வரன்? இவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். பின் 1988இல் மலேசியாவிற்கு குடிபெயர்ந்து அங்கு குடியுரிமை பெற்றவர். ஈஸ்வரனுக்கு மலேசிய அரசு டத்தோ பட்டம் வேறு கொடுத்து கௌரவித்திருக்கிறார்கள். இந்த கோல்டு குவெஸ்ட் இந்தியாவில் மட்டுமல்ல 160 நாடுகளில் 3 மில்லியன் கஸ்டமர்களை கொண்டது. இதன் தலைமையகம் ஹாங்காங்கில் செயல்பட்டு வருகிறது. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றி ஏப்பம் விடுபவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். பொதுமக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் அரசால் வழங்கப்பட்ட MLM திட்டத்தின் ஷரத்துகள் சிறந்தவைதான். அதில் இருக்கும் சில இடைவெளியில் புகுந்து
சில புல்லுருவிகள் தவறாக கையாளுகிறார்கள் என்கிறார் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நிபுணர் கதிரவன். என்ன பொருள் வச்சிருக்காங்க? ஆள் பிடித்தல் மட்டும்தான் நோக்கமா இருக்கு. அவரால் ஒரு ரெக்கரிங் சேல்ஸ் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அவர் மேற்கொண்டு ஆள் பிடித்தல நிறுத்திட்டு அவர் வேற வருமானம் பண்ற வாய்ப்பு இருக்காதுல்ல? இல்ல. ஆக ஒரு அற்புதமான திட்டத்தை வேறொரு முகமுடியை காண்பிச்சு அந்த திட்டத்தினுடைய முகமுடியை மட்டும் வச்சுக்கிட்டு பின்புலத்தில் இருக்கக்கூடியது வேறு விதமான நடவடிக்கைகளா இருக்குது. MLM ஒரு நல்ல திட்டம், இயல்பு சார்ந்தது, ஒரு சாதாரண மனிதனுக்கும் வெற்றி எடுக்கக்கூடியது உண்மை. ஆனால் இதை அரசு இதை ரெகுலேட் பண்ணணும். ஒரு இன்சூரன்ஸ்க்கு ஐஆர்டிஏ இருக்கு, டெலிகாமுக்கு ட்ராய் இருக்கு, ரெகுலேட்டரி வச்சிருக்கீங்க, எல்லாரும் ரெகுலேட் பண்றீங்க. ஏன் நீங்க இந்த MLM ஏன் நீங்க ரெகுலேட் பண்ணக்கூடாது? ஒரு அற்புதமான திட்டம் தானே இது, ஏன் ரெகுலேட் பண்ணக்கூடாது? இன்னைக்கு ஒரு பிராண்டட் நிறுவனங்கள், இன்றைக்கு பாப்புலர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்து மட்டுமே ஒரு 10,000 கோடிக்கு மேல MLM நிறுவனங்கள் டர்ன் ஓவர் பண்றதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அன்னோன் பிராண்ட் நிறுவனங்கள் ஒரு 15-20,000 கோடி ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய் வியாபாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையா இந்த MLM இருந்துகிட்டு இருக்கு. டாக்ஸ் பார்த்தா கூட 10% போட்ட விட 3,000 கோடி வருமானம் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு பிரபலமான இன்சூரன்ஸ் நிறுவனம், இந்தியாவோட பிரபலமான இன்சூரன்ஸ் நிறுவனம் போன வருஷம் மட்டும் 1,500 கோடி ரூபாய் வருமானத்தை MLM மூலமாவே பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் சேர்த்திருக்காங்க. இந்த முயற்சியோ இந்த ஒட்டுமொத்த திரட்டும் விஷயமோ வேற எதுல நிகழ முடியாது. அவங்க செஞ்சிருக்காங்க ஒரு பிரபலமான நிறுவனம். அப்ப இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு துறை MLM. இந்த சக்தி சரியாக பிரயோகிக்கப்படாதால கண்டவன அந்த சக்தியை கையில் எடுத்து வச்சிருக்காங்கல்ல. அதே அரசு ரெகுலேட் பண்ண, இதுக்கு ஒரு சட்டம் ஏற்றலாம், ஒரு ரெகுலேட்டரி பாடி வைக்கலாம், ஒரு லைசன்ஸ் வாங்க சொல்லலாம். லைசன்ஸ் வாங்க இல்லையா, லைசன்ஸ் கொடுக்கலாமே, பல விதத்துல வருமானம் பண்ணலாமே. இன்னைக்கு அரசுக்கு வருமானம் வரி இருக்கு, பண்ணலாமே, அப்படி ரெகுலேட் பண்ணலாமே. அப்ப கட்டுப்படுத்தப்படுமே. எதுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தோத்து போறதும் தோத்து போய் புலம்புறதும், ஒரு 10 நாள் எல்லா மீடியால பிளாஷ் ஆகிறதும், அதுக்கப்புறம் மறந்து போறதும். பல வழக்குகள் இதுவரைக்கும் பலர் மீது இந்தியா முழுக்க பதியப்பட்டிருக்கு. அதோட நிலைமை என்ன? எத்தனை பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு? எத்தனை நிறுவனங்கள் அப்படி மூடப்பட்டிருக்கு? அப்ப இன்றைக்கு நிகழக்கூடிய பரபரப்பு தற்காலிக பரபரப்பாகி போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த பரபரப்பை உபயோகிச்சு பாதிக்கப்பட்டவங்க கீழ்நிலையில் இருக்காங்க, மேல்நிலையில் இருக்காங்க. தற்போது இந்த பரபரப்புக்குள்ளா நிறுவனம் தென் சென்னையை சார்ந்த பகுதி மேல்தட்டு மக்கள்கிட்ட மட்டும் இது இயங்கிட்டு இருந்துச்சுன்னா இதுக்காக அப்படியே அணுகி போயிருந்திருக்கும். வடசென்னைக்கு அவங்க போனது ரொம்ப தப்பு. வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பாமரன்ட்ட போய் கொடுத்தப்ப இந்த புரிதல் கொடுக்காம புரிதல் கொடுக்காம அவன்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அப்ப பொங்கியவத்தான் செய்வான். யாரோ கொடுத்த வாக்குறுதிகளை கேட்டு ஏமாற்றப்பட்டிருக்கான்னா அப்ப பொங்கியவத்தான் செய்வான். கோல்டு கொஸ்டினை நம்பி ஏமாந்த முதலீட்டாளர்களின் நடுவீதி அழுகுரல்கள். இடைவேளைக்கு பிறகு தமிழின் நம்பர் 1 நாளிதழ் தினகரன் வழங்கும் IPL கிரிக்கெட் திருவிழா பம்பர் பரிசு போட்டி. தமிழ் நாளிதழ்கள் இதுவரை கண்டிராத பரிசு மழை. ஒவ்வொரு நாளும் 100 பரிசுகள் வீதம். 45 நாட்களுக்கு 4500 பரிசுகள். இதுவரை உங்களுக்கு பரிசு கிடைக்கவில்லையா? இதோ இன்னொரு வாய்ப்பு. மே 10 முதல் 20 வரை பிளாஸ்க் நாட்கள். பட்டர்ஃப்ளை வழங்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேக்யூம் பிளாஸ்க் 1100 பேருக்கு. பரிசுகளை வெல்ல நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். தினமும் தினகரனில் வெளியாகும் கிரிக்கெட் மற்றும் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளுக்கு சரியான பதிலளித்தால் போதும். போட்டிக்கான பரிசு கேள்விகள் நாளைய தினகரனில் வெளியாகின்றன. தவறாமல் வாங்குங்கள். 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை அள்ளுங்கள். உங்க ஆலோசனைனால தான் கோத்ரேஜ் பவுடர் ஹேர் டை இன்னும் நல்லா ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கலர் லாக் ஃபார்முலேஷனுடன் புதிய கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட் பவுடர் ஹேர் டை. கத்திரிக்கவும், கலக்கவும், தடவவும் கலர் லாக் தலைமுடிக்கு இளமையான இயற்கையான தோற்றத்தை தருது. நீண்ட காலம் வரை புதிய கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட். The common rail diesel technology is now common. Indica Dicor. எப்படியா கலரை யோசனை பண்றீங்க? நிறத்தை பற்றி யோசிக்காதீர்கள், காணுங்கள். புதிய ஏசியன் பெயிண்ட் சாம்பிளர்ஸ். விருப்பத்துக்கேற்ற வண்ணத்தின் சிறிய பேட்சை பூசி பார்த்த பிறகே தேர்ந்தெடுங்கள். எவ்வளவு சுலபம் இல்ல? நாங்க தயார்.
என்னால வர முடியாது. அசிடிட்டி. பிக்னிக் கேன்சல். இல்ல, நீங்க போங்க. ஈனோ வேலை ஆரம்பம் வெறும் 6 நொடிகளிலேயே. நில்லுங்க நில்லுங்க. பாருங்க, அப்பா பாய் சொல்றாரு. சொல்லாதீங்க நோ. இப்பதான் இருக்கே ஈனோ. கோத்ரேஜ் பவுடர் ஹேர் டை இப்போது ஆகிவிட்டது. புதிய கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட். கோத்ரேஜ் பவுடர் ஹேர் டை இப்போது ஆகிவிட்டது. புதிய கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட். ஒரு தகவலை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதின் பொருள் 24 மணி நேர ஓட்டம். இன்ஃபர்மேஷன் கிடைத்ததுமே தகவலின் மூலம் வரை சென்று பார்ப்பது, உண்மையை மக்களிடம் படம் பிடித்து காட்டுவது, ஆராய்ச்சி செய்வது. இதில் தலைவலிக்கென நேரம் எங்கே? எனவே என்னுடன் இருக்கிறான் எனது நம்பிக்கையான தோழன் குரோசின் பெயின் ரிலீஃப். இதன் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் ஃபார்முலா போராடுமே தலைவலியுடன் நேரடியாக. எனது நம்பிக்கை குரோசின் பெயின் ரிலீஃப் மட்டுமே. போய் வா என்று அழுதது நீதானே. கொஞ்சம் அச்சம், கொஞ்சம் சந்தோஷம். அன்பான குடும்பங்களில் என்றும் ஓர் அங்கம். கோல்ட் வின்னர், ப்ராடக்ட் ஆஃப் காலீஸ்வரி. பொதுமக்களை உயர் ரக நட்சத்திர ஓட்டல்களுக்கு வரவழைத்து வசீகர வார்த்தைகளை வீசி வலை விரித்திருக்கிறார்கள். அப்பாவிகளான பொதுமக்கள் கவர்ச்சி பேச்சில் மயங்கி தங்களை முதலீட்டாளர்களாக மாற்றிக்கொண்டு செயல்படும் பொழுதுதான் தெரிந்திருக்கிறது நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை. ஒரு கட்டத்தில் மக்கள் தாங்கள் நிதானித்துக் கொண்ட போதுதான் சூத்திரதாரிகளின் பொய்யான சூட்சமங்கள் அறிவிற்கு எட்டியிருக்கிறது. ஈரம் காய்வதற்கு முன்பே கண்ணீரும் கம்பலையுமாய் காவல்துறையினரை நாடியிருக்கிறார்கள். அது பற்றி நான் ஒரு பிரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து சின்ன கொஞ்சமாக தான் பணத்தை சேர்த்து தான் நான் இந்த இதுக்கு இறங்கினேன். 32,200 ரூபாய் நான் செலவு பண்ணேன். எனக்கு ஒரு கோல்டு காயினும் ஒரு வெள்ளி காயினும் கொடுத்தாங்க. ஆனால் அது கோல்டு காயினை நான் போய் போட்டு பார்த்தப்போ அதில் வந்து ஒரிஜினல் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் தங்க மூலம் பூசி இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் இங்கே மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இது எனக்கு பணம் திருப்பி கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் இது வந்து கொடுத்துட்டு போகிறேன். அரசு பொது நலன் கருதி சில நல்ல காரியங்களுக்காக சங்கிலி தொடர் வர்த்தகத்தை ஊக்குவித்தாலும் அதில் இருக்கும் சில இடைவெளிகளில் அதனை தவறாக கையாள திட்டமிடுவது வேதனையான விஷயம்தான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இவர்களுக்கான தண்டனைகளும் மலிவாக இருப்பதால் இவர்கள் மென்மேலும் இதுபோன்ற தவறுகளை தைரியமாக செய்கிறார்கள். இனி இவர்களுக்கான தண்டனையை அரசாங்கம் கடுமையாக்க வேண்டும் என்று சாடுகிறார் சட்ட நிபுணர். இந்த ஏமாற்றுங்கிறது பெரிய அளவு ஒரு ஏமாற்று, கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாத்து பெரிய ஒரு விஷயமா நமக்கு படுறது. பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய தண்டனை மிக சொற்பமான தண்டனை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான தண்டனை சொல்லலாம். மேக்சிமம் 3 வருஷம் 5,000 ஃபைன் அல்லது 3 வருஷ தண்டனையும் 5,000 ரூபாய் அபராத தொகை. அது வந்து மாறுபடும் பட்சத்தில் 1 வருட தண்டனையும் 1000 ரூபாய் அபராதம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு இந்த சட்டம் இருக்குது. இந்த சட்டம் இன்றைய நிலையில், அதாவது எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள்லாம் ஒரு ஹார்ட் ஏர்ன்டு மணின்னு சொல்லலாம். அதை ஏமாற்றும் விதமாக இந்த மாதிரி நிறுவனங்கள் இன்னும் தலை தூக்கி வெளியில் அவங்க டெவலப் ஆகாத விதத்தில் சட்டங்களும் கொஞ்சம் கடுமையாக்கணும். இப்போ ரெண்டாவது இந்த கன்சியூமர் அவேர்னஸ், மற்ற இப்போ டவுரி அவேர்னஸ் இதெல்லாம் இருக்கிற அளவு இந்த மகளிர் வன்கொடுமை சட்டம் இதெல்லாம் வந்து நல்ல விதத்தில் மக்களை போய் அதெல்லாம் ரீச் பண்ணியிருக்கு. அந்த அளவு இந்த முதலீடு விஷயங்கள் எதுவுமே மக்களை போய் ரீச் பண்ணலை. ஏற்கனவே பழைய இந்த டெபாசிட் அதிகமான வாடகைக்கு கொடுத்து நிதி நிறுவனங்களை போட்டு மக்கள் ஏமாந்தது போக இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் நாளைக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தான் தோணும். அதற்கான விழிப்புணர்வு மக்களிடம் போதவில்லை. அரசும் அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். சுழல் முறை சூதாட்டக்காரர்களுக்கு தண்டனைகள் எப்படி இருக்க வேண்டும்? இடைவேளைக்கு பிறகு அதிசயம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மதுரை. திரும்ப வருவேன்.
The common rail diesel technology is now common. Indica Dicor. உங்க ஆலோசனைனால தான் கோத்ரேஜ் பவுடர் ஹேர் டை இன்னும் நல்லா ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கலர் லாக் ஃபார்முலேஷனுடன் புதிய கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட் பவுடர் ஹேர் டை. கத்திரிக்கவும் கலக்கவும் தடவவும் கலர் லாக் தலைமுடிக்கு இளமையான இயற்கையான தோற்றத்தை தருது. நீண்ட காலம் வரை புதிய கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட். உண்மையை கண்டுபிடிக்கும் பரபரப்பான வாழ்க்கையில் தலைவலிக்கென நேரமெங்கே. எனவேதான் குரோசின் பெயின் ரிலீஃப் போராடுமே தலைவலியுடன் நேரடியாக. எனது நம்பிக்கை குரோசின் பெயின் ரிலீஃப் மட்டுமே. போய் வா என்று அழுதது நீதானே. கொஞ்சம் அச்சம், கொஞ்சம் சந்தோஷம். அன்பான குடும்பங்களில் என்றும் ஓர் அங்கம். கோல்ட் வின்னர், ப்ராடக்ட் ஆஃப் காலீஸ்வரி. உலக கால்பந்தாட்ட போட்டிகளிலும் சிட்னி ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளிலும் மெடல் வழங்கும் விளம்பரதாரர்களாக இருந்தால் அது அங்கீகரிக்கப்பட்டு விடுமா? யார் வேண்டுமானாலும் விளம்பரதாரர்களாக மாறலாம். விளம்பரம் என்பது தங்களின் தொழிலை பறைசாற்றும் ஒருவித யுக்தி மட்டுமே. இதனை ஆயுதமாக கொண்டும் வசீகர தகுதிகளை போர்த்தி கொண்டும் பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த கோல்டு கோஸ்ட். இன்டர்நேஷனல் ஒரு 8-year young company. வேர்ல்ட் முழுக்க more than 220 countries-க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா இவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியுடைய சிஸ்டர் கன்சர்ன்ஸா 18 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குங்க. இது போன்ற மயக்கும் வார்த்தைகளால் எத்தனையோ பேர்கள் குடும்பம் இழந்து உறவினர்களை பிரிந்து நண்பர்களெல்லாம் எதிரிகளாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னேறவும் முடியாமல் பின்வாங்கவும் முடியாமல் புதைகுழியில் சிக்கி தவிக்கும் ஒரு வழிப்பாதை அபாயம் என்கிறார் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நிபுணர். மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நிறுவனம் பரபரப்பு அடிபடுறதும், புகார்கள் போலீஸ் நிலையத்துக்கு போறதும், வழக்கு பதிவாகிறதும், அப்ப அந்த நேரத்துல எல்லா பத்திரிகைகள்லயும் ஊடகத்திலையும் செய்திகள் பரபரப்பு அடிபடுறதும், அதுக்கு மறந்து போறதும், இது நிகழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயல்பாயிருச்சு. அந்த இதுவரைக்கும் பதியப்பட்ட வழக்குடைய நிலை என்ன? எத்தனை பேர் அப்படி வந்து தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு? எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியல. சோ இவையெல்லாம் தடுக்கணும்னா, பொதுமக்கள் பாதிப்புல இருந்து மீறணும்னா எல்லாருக்கும் பணக்காரனான ஆசை சார். யாருக்கு சார் இல்ல? அந்த வாய்ப்பை இந்த நிறுவனம் கொடுக்கும் சொல்றப்ப ஏன் அவன் சவலப்பட மாட்டான்? அவன் கொடுக்கக்கூடிய அவ்வளவு நேர்மையா தெரிஞ்சப்ப ஏன் ஒரு பொதுமக்கள் வந்து அதை வந்து நானே செய்யக்கூடாது நினைக்க மாட்டான்? அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரியறப்ப அவன் பாதி கடந்திருக்கான், பின்னாடி வர முடியல. தெரியும், ஒரு கடன் தெரிஞ்சிடும். அடடே இது சரி வராது, தப்பு பண்றோம் தெரிஞ்சிடும். எப்ப அப்ப அவன் திரும்ப வர முடியாது. அவன் பெரிய கூட்டத்தை உருவாக்கி இருப்பான். இப்படி முன்னையும் போக முடியாம பின்னையும் வர முடியாம சிக்கிக்கிட்ட நிறைய பேர் இருக்கான். எவ்வளவு பேர் இப்ப நீங்க இந்த பரவ பறந்துட்டு இருக்கு, நீங்க ஹீரோ மாதிரி தெரிஞ்ச எத்தனை பேர் இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான்? பெரிய மேடைகள்ல பிரபலமா கைதட்டுகளோட ஒரு ஹீரோ மாதிரி வரவேற்பு கிடைச்ச ஆட்கள்லாம் இப்ப எங்க இருக்கானே தெரியாது. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போன் போட்டு பாருங்க, அவன் ஆள் இருக்க மாட்டான், வீட்லயே ஆள் இருக்க மாட்டான். ஓடி ஒளியறதுக்கா, உறவுகளை உதவி தர்றதுக்கா, பேரை கெடுத்துக்கிறதுக்கா? அந்த படத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போறீங்க? அந்த படத்தை சொல்லி பண்ண முடியாது. எல்லாம் போச்சு, நாணயம் போச்சு, எல்லாம் போச்சு, உண்மைதான், எல்லாமே போச்சு. இருக்குது. You have to be very careful. எவாலுவேட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அரசு வந்து இதுல தலையிடணும் சார். லாட்டரி சீட்டு நடத்தக்கூடிய அரசு, மதுக்கடைகள் நடத்தக்கூடிய அரசு எம்எல்எம் நடத்த முடியும், மக்களோட வறுமையை போக்க முடியும். அவ்வளவு அற்புதமான விஷயம் இது. அரசே கையில இருக்கட்டும். இதை சுய உதவி குழுக்குள்ள உருவாகக்கூடிய பொருள்களை இந்த சேனல்ல கொடுக்கட்டும், அரசு பொருள் இந்த சேனல்ல கொடுக்கட்டும், அரசு ப்ரொக்யூர் பண்ணட்டும், நம்பி எல்லாரும் போலாம், செய்யலாம். அரசுக்கு வருமானம் வரட்டும், மக்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும், செய்யலாமே. கோல்டு கோஸ்ட் மீது புகார் கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் நாளொரு மேரியும் பொழுதொரு வண்ணமுமாய் காவல் ஆணையத்தை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாவம், அறியாமையின் கொடுமையை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற மோசடிக்கு துணை போகும் ஆதரவாக செயல்படும் அத்துணை நபர்களும் தண்டிக்கப்பட சட்டத்தில் இடமுண்டு என்கிறார்
சட்ட நிபுணர். இந்த MLM நிறுவனத்தை பொறுத்தவரையில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல அந்த நிறுவனத்திற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் சட்டத்திலே சொல்லியிருக்காங்க யார் யார் இதுல இந்த நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டால் தண்டிக்கப்படக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனத்தின் தலைவரிலிருந்து அதில் ஈடுபடும் அனைத்து நபர்களும் இதில் தண்டனை அடையக்கூடிய நபர்கள். இது போக இது மீட்டிங்க்கு கூட்டு வருவது கூட குற்றம்னு சட்டம் சொல்லுது. மீட்டிங்க்கு கேன்வாஸ் பண்றது, அந்த பிசினஸ் சம்பந்தமாக ஒரு ஈஸி மணி சம்பந்தமாக அது சம்பந்தப்பட்ட பிரசுரங்களையோ அது சம்பந்தப்பட்ட விளம்பரங்களையோ அது குறித்த டிக்கெட், அதாவது இந்த பிரைஸ் சீட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸில் தடை செய்யப்பட்ட இந்த குறிப்பு ஆவணங்கள் எதையும் வைத்திருப்பதே குற்றம். அது சம்பந்தப்பட்ட விளம்பரங்களை பிரசுரிக்கும் தினசரியோ மற்ற எந்த பத்திரிகையும் கூட தடை செய்யப்பட வேண்டிய, அது தாங்கிய விளம்பரம் தாங்கிய அந்த பத்திரிகைகள் தடை செய்யப்பட்ட பத்திரிகை அப்படிங்கிற அளவுக்கு சட்டம் சொல்லியிருக்காங்க. அது அந்த வியாபாரம் நடைபெறும் இடம், அந்த வியாபாரத்தை வாடகைக்கு விட்ட நபர் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியது என்ன சட்டம் சொல்லுது. ஆனால் சட்டத்தின் பார்வையில் அது கொடுக்கக்கூடிய தண்டனை மிக குறைவு. ஈடுபடக்கூடிய நபர்களின் அவர்களின் ஒத்துழைப்பில், யார் ஒத்துழைப்பில் இது மாதிரி குற்றங்கள் நடைபெறுகிறது என்று நிரூபித்தால் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் தான் இந்த சட்டம் கூறுகிறது. அந்த கம்பெனி வரையறை சட்டத்தில் அதற்கான அந்த கம்பெனியின் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் கொடுக்கும் பொழுது அந்த கம்பெனியின் வரைமுறை என்ன, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த கம்பெனியின் பங்குதாரர்களின் நிலை என்ன பங்குதாரர்கள் அவர்களுடைய ஷேர் என்ன, அனைத்து விவரங்களையும் கொடுத்து கம்பெனியின் நோக்கம் என்ன, எந்த நோக்கத்திற்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது என்பது முதற்கொண்டு கொடுத்து தான் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க வேண்டும். பட் அவர்கள் கொடுப்பது ஜென்ரல் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் பிசினஸ், இந்த மாதிரி தங்கம் கொடுக்க போகிறோம், வெள்ளி கொடுக்க போகிறோம், மக்களுக்கு ஒரு குவிக் மணி வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதையெல்லாம் சப்ரஸ் பண்ணி அதையெல்லாம் மறைத்து விட்டு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் இது போன்ற செயல்பாட்டினை செஞ்சுட்டு வர முடியும். இது டிஸ்க்ளோஸ் பண்ணி எந்த கம்பெனி ஆரம்பத்தில் ஆரம்பிக்க முடியாது. காந்த படுக்கை 100 ரூபாய் கட்டினால் 200 கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பல பொருட்கள். ஆன்டிக் எனப்படும் தங்க நாணயம் வர்த்தகம். இப்படியும் போதை ஏற்றும் வார்த்தைகள், கவர்ச்சிகர வாக்குறுதிகள், இப்படி உண்மைக்கு புறம்பான பொய்யுறுதிகள் காதில் விழுந்தால் தயவு செய்து காத தூரம் ஓடிவிடுங்கள். நல்லவைகளை காட்டிலும் கெட்ட சாத்தான்கள் சீக்கிரமே பற்றிக் கொள்ளும். ஜாக்கிரதை.